இப்போ நம்ம சில விதிகள் பார்க்கலாம். பிரிவு 330 மக்கள் மன்றத்தில் பட்டியல் ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு. பிரிவு 330A மக்கள் மன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. பிரிவு 331 மக்கள் மன்றத்தில் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தின் பிரதிநிதித்துவம். இது என்னென்னது? 330 330A சரிங்களா. அடுத்து 331 அதே மக்கள் மன்றத்தில் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தின் பிரதிநிதித்துவம். இப்போ இந்த மூணுமே மக்கள் மன்றம். அடுத்த 3 பாருங்கள், 332 332A 333 இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவை. 332 என்னதுன்னா மாநிலங்களின் சட்டப்பேரவைகளில் பட்டியலிடப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு. அடுத்து 332A மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. அங்கே 330 330A மாநில சட்டப்பேரவை 332 332A. ஆங்கிலோ இந்தியன் மக்கள் மன்றம்னா 331, மாநில சட்டப்பேரவைனா 333. இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து 334 குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இடஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரதிநிதித்துவம் நிறுத்தப்படும். 334A பெண்களுக்கான இடஒதுக்கீடு. இந்த 334 கேட்கலாம் சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ரிசர்வேஷன் சொல்லுவோம்ல, அது நிறுத்தப்படுங்கிறாங்க. 334A பெண்களுக்கான இடஒதுக்கீடு அமலுக்கு வருகிறது. 335 இதுதான் நம்மளுக்கு அந்த 20வது கொஸ்டின். சேவைகள் மற்றும் பதவிகளுக்கான உரிமை கோரல்கள். 338 பட்டியல் ஜாதிகளுக்கான தேசிய ஆணையம். இது பாருங்கள், 338 338A 338B. 338 பட்டியல் ஜாதிகளுக்கான தேசிய ஆணையம். 338A பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். 338B பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம். அடுத்து பாருங்கள் 339 அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளின் நிர்வாகம் மற்றும் பழங்குடியினரின் நலன் மீதான ஒன்றியத்தின் கட்டுப்பாடு. 340 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நிலைமைகளை விசாரிக்க ஒரு கமிஷன் நியமனம். 340 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நிலைமைகளை விசாரிக்க ஒரு கமிஷன் நியமனம். 341 342 342A இது இப்படி படிங்க. 341 பட்டியல் ஜாதிகள், 342 பட்டியல் பழங்குடியினர், 342A சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர். சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.